வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை புளிக்குழம்பு. புளிக்குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி விட்டு நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை 3/4 கப்பு, சின்ன வெங்காயம் குறுக்க நறுக்கி வச்சுருக்கேன் 1/4 கப்பு, தேங்காய் துருவல் 3/4 கப்பு வச்சுருக்கோம். இந்த பொடிக்கு வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் நான் இப்போ சொல்கிறேன். கொத்தமல்லி ஒரு சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வர கொத்தமல்லி. உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பச்சைக்கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், 12 மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது வந்து முதல்ல வறுத்துடலாம். பொடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதெல்லாம் வறுத்து முடிச்சிடலாம். வறுத்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் செய்யலாம். புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொடிக்கு வறுக்கலாம். ஸ்டவ்வை பொருத்திட்டோம். இதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எல்லாம் போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம சட்னி கரண்டி அளவு ஒரு கரண்டி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே மிளகாய் போட்டுடலாம். ஓரளவு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிளகாய் 12 மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டு வறுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். பொடிக்கு வறுத்து போட்ட பொருள்லாம் ஆறிட்டுருக்கு. ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சிடலாம். 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பும் செவந்துருச்சு. வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு சிம்மில் வச்சு வதக்கிட்டுருக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி போட்டிருக்கேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது பொன்னிறமாக வதங்கினோடனே கொண்டக்கடலை போட்டு அப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்றலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா வாசனை வருது. இதோடு நம்ம ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். உப்பு போட்டோம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ பொடியாக பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டால் நம்ம இப்போ பொடி பண்ணலாம். போதும், மெசஞ்சது போதும். நம்ம பொடியை இப்போ குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம பொடியை வந்து இப்போ குழம்புல சேர்த்துடலாம். நம்ம வறுத்து அப்போதைக்கு பொடி பண்ணி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி விடாமல் போட்டால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் மட்டும் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. பொடி போட்டு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அரைச்சிட்டேன். தேங்காய் அரைச்சிட்டேன். பொடியோ தேங்காயோ ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்க வேணாம். கொஞ்சம் ஓரளவு நறுன்னு இருக்க மாதிரி அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போடலை. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டேன். அதில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். பச்சையாக விடலாம், ஒன்றும் இல்லை. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறதுனாலும் விட்டுக்கலாம். ஆனால் நான் இதோட போதும்னு நிறுத்தியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு போதும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி ஆஃப் பண்ணிடலாம்.
கொண்டக்கடலை புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமான டிப்ஸு நான் முன்னாடியே சொன்னேன். வறுத்து அரைக்கிற பொடியும் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. தேங்காயும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் ஓரளவு கம்மியாக அரைச்சா தான், குறன்னு அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொதித்து வரும்போது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சும் வரும். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.